சட்டமன்ற தேர்தல் வந்து இப்போ அதிமுக வந்து நாம் தமிழர் கட்சியோட கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு அதை பற்றி தெரியல. மற்ற கட்சிகள் கூட்டணியை பற்றி நம்ம பேசுவோம். என்னிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். தொடர்ந்து வலியுறுத்துறாரு. அதாவது இந்த தேர்தல் தோல்வி இபிஎஸ் வந்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட எல்லாருமே ஒன்றிணைந்தால் தான் இந்த வரக்கூடிய 2026 தேர்தல் இது பண்ண முடியும் அப்படின்ற போது ஓபிஎஸ் அவரும் வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்திட்டே இருக்காரு. ஆனால் அவங்க தரப்புலேருந்து எந்த அதாவது சொல்கிறாரு, தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள, சுயநலத்தில் இருக்கிறவங்க, பதவி வெறி பிடித்த தலைவர்களை, பணத்திமிரில் இருக்கிறவங்கள, அதிகாரம் இருந்த காரணத்தினால் பணத்திமிரால் கபலீகரம் செய்து வைத்திருக்கிறோம் என்கிற தைரியத்தில் இருக்கிறவங்கள, அந்த கட்சியை பலமீனப்படுத்தி கொண்டு வருபவர்களுக்கு கண்மண் தெரியாமல் இருப்பவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. அதே நேரத்தில் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உறுதியாக ஒன்றிணைவோம். ஏன்னா அந்த தொண்டர்கள் எல்லாம் வெளிப்படைந்து இன்றைக்கு இரட்டையில இருக்கின்றது என்பதால் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதிலிருந்து அவர்கள் வெளியில் வந்து உண்மையான தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அவர்கள் விரும்புகின்ற தலைமையை தேர்ந்தெடுக்கும் போது அந்த அம்மாவின் இயக்கம் உறுதியாக மீண்டும் அம்மா காலத்தில் இருந்தது போல இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்நாடகா வந்து காவிரிக்கு தண்ணி விவசாயிகளும் போராட்டம் இங்கிருந்து அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் இது எளிதாக இதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்களுடைய கூட்டணி திருமதி சோனியா காந்தி அம்மையாரிடமும் திரு ராகுல் காந்தி அவர்கள் மூலமும் தமிழ்நாட்டின் நியாயங்களை நம்மளுக்கு ஒன்றும் ஃபேவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு, நடுவர்மன்ற தீர்ப்பின்படி அவர்கள் கொடுத்திருக்கிற ஃபார்முலா படி நமக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறத இவர்கள் வலியுறுத்தி அதுதானே கூட்டணி வச்சிருக்காங்க. இங்க வெற்றி பெறுவதற்காக மற்றும் தேர்தலுக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும் இந்த கூட்டணி இருக்கிறது. மக்களை கவனித்து வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மேகதாது அணையெல்லாம் கட்டக்கூடாதுங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி அங்கே முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர்கிட்டலாம் சிவகுமார்ட்டெல்லாம் அவர் வலியுறுத்தி பேசி அதை தடுக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு நீரை பெற்றுத்தர வேண்டியது திரு ஸ்டாலின் அவர்களின் தலையாய கடமை. தமிழகத்தில் வந்து தொடர்ந்து இப்போ கஞ்சா இதனால வந்து டெய்லியுமே ஒரு கொலை கொள்ளை நடந்துட்டு இருக்கு. இது வந்து இப்போ போலீஸ்துறையே முதல்வர்கிட்ட தான் இருக்கு. ஆக்சுவலாக போலீஸ்துறையை வைத்திருக்கிறவர் திரு ஸ்டாலின் அவர்கள். அந்த சம்மந்தமே இல்லாமல் கலெக்டரையும் அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. கள்ளக்குறிச்சியில் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறாரு. அவர் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று என்ன செய்யணுமோ அது செய்யணும். அதுக்கப்புறம் அந்த சோகா நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி தொடர்ந்து 10 நாளே விக்கிரவாண்டி பக்கத்தில் ஒரு ஜெயராமன் ஒருத்தர் தவறினார் கள்ளச்சாராயத்தில். இன்னும் பல சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அது மாதிரி போதை மருந்து வியாபாரம், கஞ்சா வியாபாரம் தமிழ்நாடு முழுவதும் கொடி கட்டி பிறக்குது. அது ஆளுங்கட்சி துணையோடு நடக்கிறதாகவே எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் அப்படிதான் பேசிக்கொள்கிறார்கள். அப்படி இருக்கிறப்ப இந்த ஆட்சியில் போதை கலாச்சாரம் பெருகி இளைஞர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் போதை மருந்துக்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறி வருகிறார்கள். அதான் தினம் 2 கொலை 3 கொலை நடக்குது. இதற்கெல்லாம் இந்த முதலமைச்சர் வருகின்ற தேர்தலிலும் பதில் சொல்வார் என்று நம்புகிறேன். ஏன்னா இப்போ ஏதோ ஓட்டுக்கு 2000 3000 கொடுத்து மக்களை விலக்கி வாங்கிவிட்டோம் என்று ஆளுங்கட்சி என்கிற காரணத்தால் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் 1.5 வருஷத்தில் ஒன்றும் மாற்றம் வர போதில்லை. அதனால 26 பெரிய மாற்றம் வரும் என்று நாம் நம்புகிறோம். அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் ஒரு தரப்பு கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா சொல்றாங்க. அதிமுக பத்தி என்னிட்ட கேட்குறீங்க? நீங்க அதை அதிமுக தான் நீங்க கேட்கணும். சரி.